உடன் வழங்குபவர்கள் சன்ஜூசி ஃப்ளெக்ஸ். லைஃபுக்கு வேணும் ஒரு ப்ளஸ், அதுதான் சன்ஜூசி ஃப்ளெக்ஸ் மற்றும் ஹரிஜுப கார்ட்டூன் 2.0. ஏப்பா ரொம்ப மேலெல்லாம் வலிக்குதே. அம்மாட்ட சொன்னா லீவ் எடுக்க விடுவாளா தெரியலையே. கேட்டா நான் இந்த படிக்கணும்ன்றவா. எட்டி காயத்ரி எரும மாடு எங்க இருக்கு என் போனு? என்ன டீ ரொம்ப ஓவரா பேசுற? எரும மாடுங்கற? நான் எரும மாடுனா நீ எரும மாட்டோட அக்கா. சரி எங்க இருக்கு என் போன்? அது எனக்கு நேத்து ராத்திரி நான் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காக உன் போன்ல தான் டவுன்லோட் பண்ண வீடியோவை அப்படியே பார்த்துட்டே இருந்தேனா. பார்த்துட்டே இருந்தியானா உன்னோட போன்ல சார்ஜ் சுத்தமா காலியா போயிட்டு அதனால சார்ஜ் போட்டுருந்தேன். சரி சார்ஜ் போட்டுட்டு லேட்டா தான் படுத்தியா? அதெல்லாம் இல்ல. அப்போ இன்னும் சார்ஜ் ஏறிட்டு தான் இருக்குது. ஒண்ணே ஐயோ அம்மாட்ட சொல்லி கொடுக்க போறேன்னு நினைக்கிறேன். இந்த வாங்கிக்கோ. ஏ பிள்ளைகளா, என்ன ஆச்சு? என்ன சவுண்டா இருக்குது? அம்மா இங்க பாருமா, அக்கா என்ன அடிச்சிட்டா. அம்மா வலிக்குது மண்ணே. இல்ல வேண்டாம் அம்மா அடிக்காதம்மா. அவ்வளோ எதுக்கு அடிச்ச? முதல்ல சும்மா சும்மா அடிக்கிறது என்ன கொழுப்படுத்த அலையிறேன்னு நினைக்கிறேன். 12th படிக்கிறோம், அடுத்த வருஷம் காலேஜ்னு நினப்பு இல்லை. இன்னும் சின்ன பிள்ளையா அவளை போய் நோண்டிட்டு இருக்கிறது. எதுக்கு அடிச்சிருப்ப? அண்டத்து கிண்டத்தை ஏதாவது பிடுங்கி தின்னுருப்பா. தங்கச்சின்னா விட்டு கொடுக்க மாட்டியா? அதெல்லாம் கிடையாதும்மா. நைட் முழுக்க சார்ஜ் ஏறுது. 7 மணி நேரத்துக்கு மேல ஏறிட்டு இருக்கு. அது ஏறினா வெடிச்சிருமா? எவ்வளோ காயத்ரி, இன்னைக்கு உனக்கு காயத்தை நசுக்கிற மாதிரி நசுக்கிறனா இல்லையான்னு பாரு. நான் இல்ல எஸ்கேப். இப்போ நீ எதுக்கு சினுங்கிட்டு இருக்க? நீ போய் குளிச்சுட்டு போய் சாப்பிடுப்போ. இரு அவள ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறேன். எல்லாம் கொழுப்புல தான் தெரியுதுங்க. நான் சினிங்கிட்டு இருக்கேனா? எனக்கு காதுக்கு மருந்து ஊத்தியாச்சு. ரத்னா அன்னைக்கே முட்டை வாங்கியிருந்த காசே தரல. ஏ ரத்னா, ரத்னா. ஐயோ அம்மா நான் இல்ல. ஏட்டி காயத்ரி எதுக்கு ஓடிட்டு வர? எதுவும் கேள்வி கேட்காதீங்க பாட்டி, ஒரு நிமிஷம். என்னம்மா அப்போ உங்க அம்மா காரி எங்க இருக்கா? இந்த இதோ வராங்க பாட்டி, நீங்களே பேசிக்கோங்க. சரி நவரு. எட்டி ஒழுங்கா வந்து அடி வாங்கிட்டு போயிரு, இல்லைன்னா நான் அம்மா வந்து அடிச்சுன்னா முரட்டுத்தனமா அடிப்பேன். எட்டி என்ன? 2 வாரத்துக்கு முன்னாடி முட்டை வாங்கிட்டு காசே தரல. அதுக்கப்புறம் என்ன? நானா ஒழுங்கா வந்து அடி வாங்கணுமா? நான் எதுக்கு வாங்கின அடியே? ஏன் போ கிளவி, உனக்கு ஒரு வேலை இல்லை. காத்துக்கு சொத்து மருந்து ஊத்தாம கண்ணுக்கு எந்த மருந்து ஊத்தாம வந்துட்டு அடையும் குறையுமா கேட்டுட்டு இருக்கிறது. நீ சொல்லிட்டு இருந்தாலும் கேட்க மாட்டேன். 4 அடி வச்சதான் நீ சரிப்பட்டு வருவ. நான் சொல்லியிருப்பமே வாங்கிருக்க வேண்டியதானே. இது 4 அடி வைக்கிறேன். ஏமா வேண்டாமா, ஸ்கூலுக்கு நேரம் ஆயிட்டு 8 மணி ஆக போகுதுமா. நீ சொன்னாலாம் கேட்க மாட்டேன். 2 வாங்கிட்டு போ. ஒழுங்கா நின்று காயத்ரி, இல்லைன்னா அம்மா அடி வச்சிருவேன். அப்பதுல இருந்து பார்த்துட்டு இருக்க, அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்க. இது அங்க வந்து 4 கொடுக்குறேன். எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த நல்ல தண்ணி டஃப்புக்குள்ள போய் உன் காலை முக்குவேன். எவ்வளவு அழுக்கு சேர்த்து காலோட முக்குறேன். இரு, நாளைக்கு அதிலே உனக்கு துணி துவச்சு தரேன். இது வேற எங்கடாடி போ. எப்பா என்ன உடம்புலாம் உழையுது. கொஞ்ச நேரம் போய் அங்கே படுத்து கிடப்போம். நைட்டு தூங்க விடுறாங்களோ இல்லையோ, காலையிலே வெந்திக்கணும். கரையவே குட்டி பிரிக்கலாம் போலயே. இவ படுக்க நிமிஷம் தாங்கல. எப்படிதான் இவ்வளவு சமாளிக்கிறீங்களா? எவ்வளவு சுத்தி எப்படி சமாளிக்கிறீங்க? அதான் எனக்கும் தெரியல கிருஷ்ணவேணி. இங்க என்ன மாநாடு நடக்குது? யாரு? அந்த முனியம்மா மேடமா? இப்படிதான் எல்லாரும் மாதிரியும் என்னோட முழு பேரையும் சொல்லுவியா? அதான் எல்லாரும் ஷார்ட்டா மினின்னு கூப்பிடுறாங்களா? அப்படியே நீ கூப்பிட வேண்டியதானே. எதுக்கு முனியம்மா மினியம்மான்ட்டு? இந்த கிருஷ்ணவேணி மாடு கடன் ஆனதுல இருந்து நம்மளதான் எல்லா வேலையும் வாங்குறாங்க. அந்த முனியம்மாவே ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. சரி கொஞ்ச நேரம் உட்காருவோம். தண்ணி தாகமா வேற இருக்குது. அம்மாட்ட போய் தண்ணி கேட்போம். ஏன் அம்மா? ஏமா? என்னெல்லாம் வேணும்? என்னம்மா ஏமா இப்படி டென்ஷனா கேக்குற? கூலா கேளு. கூல் கூல் கூல். ஆமா, நீ எதுக்கும் சும்மா உட்காந்துட்டு இருக்க? நான் தான் வெளியில போய் அந்த பூ மாலை எல்லாம் வந்துட்டான்னு பார்க்க சொன்னோம்ல, போய் பார்த்துட்டு வந்துட்டியா? அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். சேர் கூட வந்துடுச்சு. அப்படியா? சரி சரி. ஏன் அம்மா? என்னல எதுக்கு கூப்பிட்டு இருக்க? இங்கேயே 1008 வேலை இருக்குது. ஏதாவது ஒரு வேலை சரியால? என்னது நானா? என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க? என்ன ரொம்ப வாய் நீடுது? ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் தண்ணி
சாணிலாம் கோரி தர முடியாது. போய் நீனே போய் கோரி கொடு. உட்கார்ந்த இடத்துல சாணி போட்டுட்டு இருப்பான். சாணி போடுறதுக்கு நான் என்ன மாடா? நம்மளே போய் கோரி குடிப்போம். குடிச்சிட்டு அவளுங்க என்ன செய்யறான்னு போய் பார்த்துட்டு வருவோம். அரட்டை அடிச்சிட்டு இருப்பாளுங்க. சரி சரி, நீ கோவப்படாத. கூல் கூல் உட்காரு. இந்த வருஷம் நீ 10th நிறைய லீவ் எடுத்திருக்க. என்ன செய்ய போறேன்னு தெரியல. நான் நிறைய லீவ் எடுத்திருக்கேன். 2 நாள் தான் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் ஒரு வாரம் தான் எடுப்பேன். அதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு ஓடிடுவேன். அதெல்லாம் இருக்கட்டும் அவனே. இன்னும் ஒரு வாரத்துல ஒரு வாரமா ஒரு வாரத்துல 11th கிளாஸ் எக்ஸாம். அதுக்கு என்ன? அதுல இல்ல, இன்னும் ஒரு வாரத்துல உங்களுக்கு எக்ஸாம்னா அதுல இருந்து ஒரு 3 வாரம் கழிச்சு நம்மளுக்கு தானே எக்ஸாம். அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீ கம்ப்ளீட் பண்ணிட்ட. நாங்களா அப்படியா? நாங்களா அப்படின்னா நீ என்ன சொல்ற புரியல. நீ 9th தானே படிக்க, நான் 10th படிக்கேன். உங்க அக்கா 12th படிக்கா. இவதான் அவ கூட படிக்கிறா. நீ எதுக்கு கவலைப்படுற? அவள்கிட்டலாம் வாயை கொடுக்காத. Hey guys, what are you doing here? அடே எங்க அப்பா, இவனுக்கு நம்ம பெருசா வால் வந்த மாதிரி இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கான். ஏடி கிருஷ்ணவேணி, உன் முடிய தூக்கி இங்க சரி போடுடி. உன்னை யார திரும்ப சொன்னா? முடிய பார்த்து பொறாமையாவே இருக்குது. ஆமா, இந்த அம்மையார் முடிவை பார்த்துட்டு நாங்க ரொம்ப பொறாமப்படுறோம். இப்போ அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குது. ஏல என்ன, எதுக்கு இங்க வந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல ஸ்ருதி, சும்மா தான் வந்திருக்கேன். இந்த வருஷமாவது 9th பாஸ் ஆகிறது ஐடியா இருக்குதா, இல்ல அடுத்த வருஷமா படிக்கிறதா இருக்கியா? ஆமா ஆமா, 3 வருஷமா 9thலயே உட்கார்ந்திருக்கேன். ஏன் அப்படி சொல்லாத பே, ஏன் தான் இப்படி இருக்கிறியோ? என் தங்கச்சி சோனிதா என்ன ரொம்ப பாசமா இருக்கா. ஏன் ரொம்ப நடிக்கிறதுல என்னடா வேணும் உனக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா போர் அடிக்குதுன்னு வந்தேன். ஓவரா பண்ண பூத மண்ண கூப்பிட்டுருவேன். அத்தி அவளா, ஒழுங்கு மரியாதை ஓடிடு. ரத்னாக்கா, ரத்னாக்கா. யாரு? ஷிலாவா? ஆமாக்கா, நான் தான். என்னடே, என்ன விஷயமா வந்திருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, சும்மா தான் வந்தேன். என்னடே, உண்மையை சொல்லுடே. அதுவாக்கா, இன்னைக்கு சாயந்தரம் போல நம்ம வெள்ளி கடைக்கு வேணா போயிட்டு வருவோமா? வெள்ளி கடையா, நகை கடைக்கு வேணா போயிட்டு வருவோமா? எதுக்குடே? அக்கா, அது நம்ம கிருஷ்ணவேணி சடங்கு இருக்குல்ல நாளைக்கு, அதுக்கு நம்ம ஏதாவது செய்ய வேண்டாமா? ஆமா அண்ணே, போகணும்ல. ஆமாக்கா, நம்ம போகணும். வேற நம்ம நெட்டலைக்கு வேணா போய் கூட்டு பார்க்கட்டா? நெட்டலைக்கு வருவாளா இல்லையான்னு தெரியலையே. அவன் மாமியாரும் இன்னைக்கு வரதா சொல்லிட்டு இருந்ததா அவ சொல்லிட்டு இருந்தா. அப்படியாக்கா? எனக்கு தெரியலையே. ஆமா, எதுக்கு அது மாமியார் வருதா? அது ஒண்ணும் இல்ல, அடுத்த மாசம் ஏதோ மைனி பையனுக்கு ஏதோ கல்யாணம் மாமி, அதுக்குதான். அடுத்த மாசத்துக்கு கல்யாணத்துக்கு இப்ப வருதாமா? ஆமா, அதுக்குதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வீடு ஏதோ இருக்குதாமே இங்க, அதை ரிப்பேர் பார்த்தா அது இருக்க போதான். ஆமா ஆமா, அதான் சொல்லிட்டு இருந்தா நினைக்கேன்னு தெரியல. சரிக்கா, நம்ம போச்சுல நெட்டலைக்கு வேணா போய் கூட்டு பார்த்துட்டு போவோம். ரத்னாக்கா, என் பேர் என்ன அடிபடுது? வா வா நெட்டவெளி, வா வா, வந்து உட்காருங்க. 2 பேரும் அப்பதுல இருந்து நின்னுட்டே இருக்கீங்க. ரத்னாக்கா, நான் தானக்கா நின்னுட்டு இருக்கேன். இவ இப்ப தானே வந்தா. என்னமோ ஒண்ணு போ, வாங்க வந்து உட்காருங்க. சாப்பிடுறீங்களாடே? சாப்பிடுறேன்க்கா. திங்கிறதுக்குனே அலைவா. ஆமா, இந்த அம்மையார் மட்டும் திங்கவே மாட்டாங்க பாரு. அடிக்காதடி, வந்து உட்காரு. இப்படியே பண்ணிட்டு ஒரு நாள் ஷீலா உன கூப்பிடுறதுக்கு போல ஏல சீலா அப்படின்னு சொல்லி கூப்பிட போறாங்க அந்த அக்கா. என்னது, சீலாவா? இல்ல, சீலா கிடையாது, ஷீலா. உன் பேரை உனக்கு மறந்து போச்சா? உருப்பிட்ட மாதிரிதான். என்னெல்லாம் நடக்குது? ஏ வா 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 வா, வணக்கம். வா 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 வா. 1 minute இருங்க, நான் வந்துடுறேன். எனக்கு கிறுக்கு எதுவும் பிடிச்சிட்டா? இவளுக்கு கிறுக்கு மாதிரி போயிட்டு இருக்கா கிறுக்கி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நெட்டலகி. நம்ம ஊரில் ரங்கநாயக்கின்னு ஒரு பேய் சுற்றிட்டு இருக்கு. அந்த பேய் இப்படி தான் பிஹேவ் பண்ணுமா. அந்த பேய் எப்படி தான் இப்போ ஒரு நிமிஷம் வந்துட்டு போயிடுமா. ஏன்னா அது 1 நிமிட் பேய். அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்க சொல்ல 1 நிமிட் சொல்லிட்டு எங்கேயாவது ஓடிடுமா. அதே மாதிரி அடிக்கடி வாங்க 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 வாங்கன்னு என்னமோ சொல்லுமா. ஓ, அதான் இந்த கிறுக்கி அப்படி பண்ணிட்டு இருக்காளா? ஆமாம், ஆனால் அது ஃபோன் பண்ணி கூப்பிடுமா. நான் உங்களை இந்த இடத்துல பார்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம் கூப்பிடுமா. அப்புறம் நம்ம என்னைக்காவது நம்ம அவங்கள சொன்ன இடத்துக்கு நம்ம போகணும்னா அது இந்த மாதிரி தான் பேயாகி நம்ம உடம்புக்குள்ளே போந்துருமா. ஏல, இதெல்லாம் உனக்கே பிள்ளை தெரியும்? அது ஊரில் ஒரு பாட்டி சொல்லிச்சு. அந்த பாட்டி சொல்லி கொஞ்ச நாளே ஆளை காணும். அப்படியா? இப்படிலாம் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். இன்னைக்கே இவ்வளோ வீட்டுக்கு பற்றி அனுப்பிட வேண்டியதுதான். அது உடனே போயிடும். 1 நிமிஷம் வந்துட்டு போயிடும், அவ்வளோதான். அதுவும் ஒரு ஆள் உடம்புல 3 தடவைக்கு மேலே வராதான். ஏன் அபிராமி, அபிராமி. என்னத்தை கூப்பிட்டுருந்தீங்களா? ஆமாடி, நான் தான் கூப்பிட்டேன். என் மைனி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருமா. அதனால தங்காராசை போய் கூப்பிட்டு வர சொல்லிடு, சரியா?
சரி தே, நான் கூப்பிட்டு வர சொல்லிடுறேன் அவரு. அதுக்கப்புறம் நைட்டுக்கு என்ன சமைக்க போற? எது சமைக்கிறதா இருந்தாலும் சரி கொஞ்சம் அதிகமா சமை, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அதே மாதிரி செமிக்கிற மாதிரியே இருக்கணும். சரி தே, நான் இட்லி தான் சமைக்க போறேன். இட்லி, சாம்பார், சட்னி அதெல்லாம் வச்சிடுறேன். டேபிள் சேர்லாம் வந்துட்டல, ஏன்னா என் ஊர்ல இருந்து நிறைய பேர் வராங்க, அதனால தான் சொல்றேன். சரி தே, நான் அதெல்லாம் பாத்துக்கிட்டேன். நீங்க உள்ள போங்க. ஆமா, என் பேரன் அஸ்வந்த் எங்க? அவன் உள்ள உட்காந்துருக்கான் தே. அப்படியா? சரி, நான் அவனை வந்து கூப்பிட்டதா சொல்லி நீ அவனை கூப்பிட்டு வா சரியா? நான் வந்து ரூம்ல போய் படுத்திருக்கேன். சரி தே, நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன். இப்பல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கேன். அங்க வந்து நாளை கொடுக்குறேன். ஏன் பாட்டி இங்க வாங்க. நடுவாளி நினைத்தேன் வந்தாய். நெட்டவள்ளி சீசன் 3 கனவெல்லாம் நீதானே. வகைகளின் ஆனந்தம் எங்கும் பிரம்மாண்டம். உங்கள் டைம்ஸ் ரெஃப்ரெஷ் பார்ட்னர் சன் டிசி ஃப்ளெக்ஸ் அண்ட் ஹெச்பி கார்ட்டூன் 2.0.